ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? பாருங்கள், இன்றைக்கி ஒரு டயட் டிஷ்ஷு. இது அல்சருக்கு, இந்த ஆப்ரேஷன் ஆனவங்க, இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது நல்ல ஒரு டிஷ்ஷு. இது வெறும் வெயிட் லாஸ், நெக்ஸ்ட்டு அந்த குடல் புண்ணு இருக்கிறவங்க, வாய் புண்ணு இருக்கிறவங்க இதை செஞ்சுன்னு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா பார்லி ப்ளஸ் நான் சிறுபருப்பு போட்டிருக்கிறேன், பச்சைப்பயிறு பருப்பு போட்டிருக்கேன். ஒரு கப்பு பார்லி எடுத்தேன், அதே சேம் கப்பில் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். இதோட நான் கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா கொஞ்சம் மல்லி செடி போடலாம், இல்லை முருங்கைக்கீரை 2 போட்டுக்கலாம். நான் இப்போ உப்பு சீரகம் போட்டிருக்கேன். இதை ஒரு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். மல்லிச்செடி, வெந்தயக்கீரை, சோம்பு கீரை, முருங்கைக்கீரை, இது 3 கீரை இல்லை எதுனா ஒன்று போடலாம். பட் இன்றைக்கி எனக்கு 3 கீரையும் கிடைக்கல, ஸோ அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இது ஊறி இருக்கிறதுனால ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்கிட்ட இந்த கிறிஸ்டல் சால்ட்டு தான் இருக்குது, கல் உப்பு. இதை நான் கொஞ்சம் போடுறேன், எனக்கு ரொம்ப உப்பு சேராது. ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன்னு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். ஓகேவா? இதை போட்டு குக்கரை மூடிட்டு நம்ம அதை ஒரு கிளறிட்டு வேக விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம அந்த இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு ஸ்பூன் இது போட்டிருக்கேன். அந்த கடுகு போடுற ஸ்பூனில் அதில் கொஞ்சம் கடுகு, ஒரு ஸ்பூன்னு சீரகம் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது எனக்கு காரத்துக்கு போதும். உங்களுக்கு தேவையானாக்கா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அந்த பார்லியும் பாசிப்பருப்பும் வெந்து வந்திருக்குது. அதில் இதை ஊற்றி தாளிச்சிடலாம். இது இவ்வளோ தான். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும், குடல் புண்ணெல்லாம் ஆற்றும். இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.